ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான வேலையிலும் கூட நாம் இப்பொழுதும் கூட தகப்பனே இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பெண்களாகிய நாம் இந்த வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு என்ன செய்ய முடியும் என்பதை கேட்பதற்காக நாங்கள் ஒரு சிறு கேள்வி பதில் செஷன் வைக்கணும்னு வாஞ்சிக்கிறோம். இதில் கர்த்தருடைய கிருபை மாத்திரம் இறங்கணும், கர்த்தர் தான் பேசணும். இது அநேக சகோதரிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அநேக சகோதரிகள் தங்களுடைய வீடுகளில் இதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. தாழ்த்தி வறுமையாக்கி உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமே. சோஸ்திரம். இந்த நிகழ்ச்சியில் பெண்களாகிய நாம் இயேசுவின் வருகைக்காக நம்ம பெண்கள் எல்லாருமே எப்படி ஆயத்தப்படுத்தணும்னு உங்கள்கிட்ட கேள்வி. நம்ம குடும்பத்தில் உள்ள பெண்கள் இயேசுவின் வருகைக்காக எப்படி ஆயத்தப்படுத்த முடியும், நீங்கள் சொல்கிறீங்களா சிஸ்டர்? நிச்சயமாக சொல்லணும். இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கொஸ்டின். நீங்கள் நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறீங்க. இது எல்லா பெண்களுக்குமே பிரயோஜனமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீதிமொழிகள் 14:1, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அந்த வீட்டை இடித்து போடுகிறாள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்ல ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயா பெண்கள் இருந்தா அந்த வீடு கட்டப்படும். வீடு அப்படின்னா எல்லாரும் என்ன நினைப்போம், இந்த பூமியில நம்ம கட்டுற சிமெண்ட் செங்கலை வச்சு கட்டுற வீடு, அந்த வீடை கட்டிட்டோம்னா நம்ம வீடு கட்டப்பட்டுட்டு அப்படின்னு நினைப்போம். நிச்சயமாக கிடையாது. அந்த வீடும் வேணும், இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு அந்த வீடும் வேணும். ஆனால் நம்மளுடைய வீடு ஆவிக்குள்ளே கட்டப்படணும். எப்படின்னா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் கணவன் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. சில வீடுகளில் கணவனும் மனைவியும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைங்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய குடும்பம் பரலோகத்திற்கென்று ஆயத்தப்படணும். அப்படின்னா குடும்பம் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்படி குடும்பமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருந்தா அந்த நாடே ரட்சிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம முதல்ல பெண்களாகிய நாம் என்ன செய்யணும், ஜெபத்தில் வீடை கட்ட கர்த்தர் கிருபை செய்யணும். ஜெபம் செய்வது ரொம்ப நல்லது. ஜெபம் ஜெயம் எடுக்கப்படும். ஏன்னா மூளை செய்யாததை முழங்கால் செய்யும் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல கர்த்தர் கிருபை பாராட்டி ஜெபத்துல நம்ம முதலாவது ஜெபிக்கணும். நம்ம அதிகாலை ஜெபம், நம்ம தனிமை ஜெபம், இப்படிப்பட்ட ஜெபத்துல நம்ம கணவனை நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க தொடங்கணும். அப்ப இப்ப உங்க வீட்டுல நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, கர்த்தருடைய பெரிதான கிருபை. சில வீடுகளில் யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய பேர் எடுத்து அந்த பிள்ளைக்காக அந்த கணவருக்காக பேர் சொல்லி தினமும் ஜெபிக்க தொடங்கணும். அவங்கள்ட்ட நேராக போய் நம்ம போராடி இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்லி அதனால வீடுகளில் பிரச்சனை வரதோட சகோதரிகளாக நாம் என்ன செய்யணும், முதலாவது யார் ரட்சிக்கப்படலையோ அவங்களுடைய பேரை வச்சு நம்ம ஜெபிக்கணும். என்னுடைய கணவன் ரட்சிக்கப்படணும், என்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்படணும்னு நம்ம ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க தொடங்கும் பொழுது பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்க முடியும். அது மட்டும் இல்லை, கர்த்தர் கிருபையினால பூமியிலே நீங்க எவைகளை கட்டுவீங்களோ பரலோகத்துக்கு பிதா நான் கட்டுவேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும், பூமியில நம்மளுடைய குடும்பத்தை கட்டுகிறவர்களாக நம்ம மாறணும். அதற்கு நம்மக்கிட்டையும் என்ன சுவாபங்கள்ல மாற்றம் வேணும் அதை பார்க்கணும். பெண்களாகிய நாம அதிக கோபப்படுறவங்களா இருக்கலாம். சுவாபங்கள்ல சில சாந்தமான குணம், அமைதலான குணம், ஆவியின் கனிகள் இருக்கு. அந்த கனிகள் நம்மள்ட்ட இருக்கணும். அந்த கனிகளால கூட நம்மளுடைய குடும்பத்தை நம்ம ஆதாயப்படுத்த முடியும். அப்படி புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்து ஞானமாக நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வீடை கட்டி கொடுப்பார். ஏன்னா கர்த்தர் சொல்றாங்க, யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. கடைசியில இந்த இருக்கும், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆமென். இப்போ யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இப்படி நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் கர்த்தரை சேவிக்கணும்னா முதலாவது நம்ம ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கணும். புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்து கர்த்தருடைய காரியத்துல நம்ம முதன்மை கொடுத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா காரியத்திலையுமே நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அப்படி தேடி கர்த்தருக்குள்ள நம்ம எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாங்க, நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ள வளர்ப்பதற்கு கிருபை தருவாங்க. அவர்களும் ரட்சிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தருக்குள்ள வளர்ந்து பெறுவாங்க, வசனங்களை கேட்பாங்க, தினமும்
வசனம் வாசிக்க வைக்கணும். வசனங்களை கேட்கும்போது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னபடி நம்மளுடைய பிள்ளைகளும் கணவனும் ரட்சிக்கப்படுவாங்க, சத்தியத்தை அறிஞ்சு விடுதலை ஆவாங்க, வருகைக்கு ஆயத்தப்படுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோஸ்திரம். இவ்வளோ நேரம் அழகா நீங்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. பெண்கள் எல்லாரும் அவங்க வேலைகள் எவ்வளோ இருந்தாலும் நம்ம வீட்டுக்காக அவங்க ஜெபத்தில் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து காலையில் எந்திரிச்ச உடனே கர்த்தரை தேடணுங்கிறத நீங்கள் தெளிவாக அழகாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர்.